வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யோர் லவ் லைஃப் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்க போறோம். ஒராக்கிள்ஸ் மூலியமாகவும் மெசேஜஸ் பார்க்க போறோம். இதெல்லாம் எத்தனை நாட்களுக்குள்ளாக, எந்த மாசத்துக்குள்ளாக நடக்கும் அப்படிங்கிற டைம் ப்ரிடிக்ஷனையும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ரீடிங்ஸ் ரெசனேட் ஆகுது அப்படின்னா குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் நீங்க சென்ட் பண்ணலாம். For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங் செய்து தரப்படும். நீங்க கார்ட்ஸ் மட்டும் இல்லாம வெற்றிலை, பால், நீர், இங்க் ரீடிங், ஆயில் ரீடிங், மஞ்சள் வாசிப்பு, குங்குமம் வாசிப்பு இப்படின்னு பலதரப்பட்ட வித்தியாசமான பவர்ஃபுல்லான வாசிப்பு பர்சனலாகவும் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும், எனக்கு பர்சனலா என்னோட லைஃப்ல என்ன போயிட்டு இருக்குது, லவ் லைஃப்ல, என்னோட கெரியர், இல்ல என்னுடைய ஹெல்த், இல்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, என் வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா நீங்க இந்த பர்சனலாக டேரோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிரைஸ்லெட் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பிரைஸ்லெட் வேணும் அப்படின்னாலும் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிரைஸ்லெட் பிக்சர்ஸ் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்க நான் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ரீடிங்ஸ்குள்ள போலாம். இது ஒரு பொதுவான வாசிப்பு தான். ஓகேங்களா? சோ பொருந்துனதை எடுத்துக்கோங்க, எது பொருந்தலையோ அதை தவிர்த்துருங்க. கலெக்டிவ் ரீடிங், கலெக்டிவான ஒரு ரீடிங் பார்க்கலாம். காதல் வாழ்க்கையில அடுத்து என்ன காத்துட்டு இருக்குது? யூனிவர்ஸ், டிவைன், மெடிடேஷன்ஸ். ஓகே, இந்த கார்டு வந்திருக்கு ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம். இந்த கார்டு ஓகே, 2 கார்டு பார்க்க முடியுது. உங்க காதல் வாழ்க்கையில அடுத்து என்ன? காதல் வாழ்க்கையில அடுத்து என்ன? காதல் வாழ்க்கையில அடுத்து என்ன? What is next in your love life, universe, divine, spirit, angels? Okay, the காதல் வாழ்க்கை. காதல் வாழ்க்கையில அடுத்து என்ன? காதல் வாழ்க்கை அடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது? ஓகே, பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கா, இது எடுத்துக்கலாம். பேஜ் ஆஃப் கப்ஸ். ஒராக்கிள்ஸ் மெசேஜஸும் பார்க்கலாம். காதல் வாழ்க்கையில அடுத்து என்ன? காதல் வாழ்க்கையில what is next? What is next in your love life, universe, divine, spirit, angels, what is next? What is next? What is next in your love life? What is next in your love life? Jumping card in the card. This card, healthy choices. Okay. This next. What is next? What is next in our life? This next. What is next? This next in your love life? This next. What is next in your love life? காதல் வாழ்க்கையில அடுத்து வரப்போறது என்ன? What is next? Soulmates. Okay. இதெல்லாம் எத்தனை நாட்களுக்குள்ளாக, எந்த மாதத்துக்குள்ளாக
the changes நம்ம பார்க்க முடியும். யூனிவர்ஸ், டிவைன் ஸ்பிரிட், ஏன்ஷியல். ஓகே, இந்த இத்தனை நாட்கள் ஒண்ணுல மாதம் ஒண்ணுல நாட்கள் இருக்குது. ஓகேங்களா, நான் எடுத்து வச்சுக்கிறேன், கடைசியா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்னது யூனிவர்ஸ், டிவைன், இந்த 4 சீட்ஸ் வந்து எடுத்திருக்கிறோம். இது இப்படி இருக்கட்டும். ஓகே, நம்ம இதுல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 5 of cups. ஸோ 5 of cups அப்படின்னு சொல்லும் போது உங்க காதல் வாழ்க்கையில அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நிறைய ரெக்ரெஷன் வந்து இருக்க போகுது. நிறைய ரெக்ரெஷன் அண்ட் நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து உங்க லவ் லைஃப்ல வந்து நடந்திருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து உங்க லவ் லைஃப் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து டேர்ன் ஆகும் இல்ல மாறும் அப்படிங்கறத நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க வந்து ரொம்பவே என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, பாசிட்டிவா இருப்பீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும், எல்லா விஷயமுமே எனக்கு ஃபேவரா நடக்கும், என்னோட ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நடக்கும், என் பர்சன் எனக்கான பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியோட தான் உங்க லவ் லைஃபை நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்ல திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா போக 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 இதுல நிறைய டிசப்பாயின்மெண்ட் நடந்திருக்கும், ஃபெயிலியர் நடந்திருக்கும். ஸோ நீங்க நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்ப நீங்க பாசிட்டிவா கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே நெகட்டிவா நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு லாஸை ஃபீல் பண்ணுவீங்க, அதாவது ஒரு இழப்பை ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு சேட்னஸ், ஒரு சோகம் வந்து உங்களுக்குள்ள வந்து இருந்துட்டே இருக்கும். அதாவது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து நடந்திருக்கும். உங்க லவ் லைஃப் வந்து டோட்டலி சேஞ்ச் ஆயிருக்கும். இப்படி ஒரு லவ் லைஃப் தான் எனக்கு வேணும்னு நீங்க ஒரு சர்க்கிள் அண்ட் நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிருப்பீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்பீங்க, இறைவன் கிட்ட வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா அது அப்படியே டோட்டலா வேற மாதிரி நடந்திருக்கும் போது, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவா, ஒரு சேடா, உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்திருக்கும் போது நீங்க டோட்டலி வந்து ரொம்பவே அப்செட்டா இருக்கீங்கன்னு தெரியுது. இனிமேல் என்ன இந்த லவ் லைஃப்ல சேஞ்சஸ் கிடைச்சிட போகுது, பெருசா என்ன மாறிட போகுது, பெருசா என்ன விஷயம் வந்து இந்த லவ் லைஃப்ல வந்து இனிமே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து உங்க மனசுல வந்து வந்திருக்கத பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போலாம் இந்த லவ் லைஃப பத்தி யோசிக்கிறீங்களோ முதல்லலாம் ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்க மனசுல தானாவே வந்துரும். லவ் லைஃப் அப்படின்னு திங்க் பண்ணாலே உங்க மனசுல ஒரு ஹாப்பினஸ் வந்து வந்துரும். ஆனா போக 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 உங்களுக்கு லவ் லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி சலிச்ச மனநிலையில ஆயிடுச்சு. ஐயோ இது என்ன லவ் லைஃப், நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ஒரு லவ் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம், இந்த லவ்னாலதான் நம்ம லைஃபே வந்து ரொம்ப என்ன சொல்றது சேட் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இதுக்கு மேல இந்த லவ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் பார்ட்ல இருக்கீங்க. ஏன்டா இந்த லவ் வந்து பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வருத்தத்திலயும் நீங்க இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வகையா மாறி வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சோ நீங்க வாட்டர் எலமெண்டா இருக்கலாம், இல்ல ஸ்கார்பியோ அதாவது விருச்சகமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியவங்க வாட்டர் எலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஜோடியாக் சைன், அதாவது ராசி, நீர் ராசியாக இருக்கலாம். பர்டிகுலரா எனக்கு ஸ்கார்பியோ விருச்சகம் வந்து தெரியுது. சோ நீங்க வந்து ரொம்ப மனசுல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இது எப்ப மாறும், இது எப்ப மாறும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கிறது வந்து கிளியராவே தெரியுது. ஆக்சுவலா நீங்க எதை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அத வந்து நீங்க உங்க மனசுல ஓட்டி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க உங்க மனசுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பத்தி ஒரு கிளான்ஸ் வந்து நினைச்சு பாருங்க. உங்களுக்கு அதெல்லாம் நினைச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்க மனசுல வந்து ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு சின்னதா ஒரு ஆத்ம திருப்தி இல்லைன்னா ஒரு சின்ன மனநிறைவு வந்து கிடைச்சதை வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. அப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்க சைடு வந்து யூனிவர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது அந்த எண்ட்ல வந்து சரி ஓகே நமக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜஸ் வந்து வந்திருக்கு, ஒரு குட் மெசேஜஸ் வந்திருக்கு, ஒரு பாசிட்டிவ் மெசேஜஸ் வந்திருக்கு,
நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம், ஓகேப்பா இப்போ நான் ஹாப்பி அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், யூ ஆர் பிளெஸ்ட் வித் யூனிவர்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யுவர் லவ் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து வர போறது என்ன உங்க லவ் லைஃப்ல அப்படின்னா, இந்த கஷ்ட காலங்கள் இருக்குல்ல, இந்த காதல் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே ஹீல் ஆக போகுது. மாற போகுது அப்படிங்கிறது வேற, ஹீல் ஆக போகுது அப்படிங்கிறது வேற. ஹீல் ஆகணும் அப்படின்னு இருக்குன்னா ஹீல் ஆகும், மாறணும் அப்படின்னு இருக்குன்னா மாறும். இங்க எல்லாருக்குமே மாறாது. ஒரு சிலருக்கு இந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு கரெக்டான பார்ட்னரா இருப்பாங்கன்னு தோணும். ஒரு சிலருக்கு இந்த பார்ட்னரை கடந்து போனா என்ன, இவங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணி போனா என்ன அப்படின்னு தோணும். 50-50. சோ நிறைய பேர் ஹீல் ஆக போறீங்க, அதே சமயத்துல நிறைய பேர் மாற போறீங்க. உங்க லவ் லைஃப் வந்து உங்களுக்கு மாற்றி அமைக்க போகுது. நிறைய பேர் இந்த கடந்த காலத்தை விட்டு வராம பாஸ்ட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு புது லைஃப்குள்ள என்டர் ஆக முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அந்த பர்சன் எனக்கான பர்சன் அப்படின்னு தெரிஞ்சும் அவங்கள போய் அடைய முடியாத கட்டத்துல இருக்கீங்க, கவலையா இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னா அது அத்தனையும் ஹீல் ஆக போகுது, மாற போகுது. இனி வரப்போற நாட்கள்ல சொல்றேன் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா, இனி வரப்போற நாட்கள்ல அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கார்டு என்ன அப்படின்னா, மேரேஜ்க்கான கார்டு வந்திருக்குது, 4 of Wands. ஸோ 4 of Wands அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஸ்பெஷல் கார்டு இல்லையா? எவ்வளோ பேருக்கு 4 of Wands அப்படின்னாலே ஒரு ஹாப்பினஸ் வரும் மனசுல அப்படின்னு தெரியல. 4 of Wands அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான கார்டு. ஏன்னா இந்த கார்டு வந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய பர்சன் கூட உங்களுக்கு மேரேஜ் என்பது வந்து நிச்சயமாக சாத்தியப்படும். எவ்வளவு பேர் அந்த மேரேஜஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படா இந்த கல்யாணம் வந்து நடக்கும், என் லைஃப்ல எப்ப என் பார்ட்னர் கூட நான் ஒண்ணு சேருவேன், எங்க 2 பேர் கூட எப்போ அந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும், எங்களோட ட்ரீம் மூமெண்ட் அது, எங்களுடைய கனவு நிலை அது, கல்யாணம் ஒண்ணு நடந்தா போதும், என் பார்ட்னர் கூட வந்து நான் சந்தோஷமா இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கீங்கன்னு தெரியுது. நெக்ஸ்ட் உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு, இந்த நபரோடு நீங்க மனசுல நினைத்த நபரோடு உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு வந்து நிச்சயமாக இருக்கு. நிறைய பேரு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைந்து வரப்போகிறது. ஒரு வீடு, ஒரு கல்யாணம், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அடுத்து உங்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது. எப்படியாவது ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். அப்படி அந்த வாய்ப்பு வருது அப்படின்னா நம்மளால எப்படி கட்ட முடியும், என்ன பண்ண முடியும்னு யோசிக்காதீங்க. யோசிக்காம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு கல்யாணம் என்பது நிச்சயமாக நீங்க நினைத்த நபரோடு கைகூடும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வீடை கட்டுங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நீங்க கண்டிப்பா ஒரு மிராக்கிள ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னும் போது, உனக்கு ஒரு கல்யாணத்தை கொடுக்குறேன், உனக்கு ஒரு வீடை கொடுக்குறேன், உன் கஷ்டத்தெல்லாம் நான் போக்குறேன், உன்னை நான் ஹீல் பண்றேன், உன் கவலையில நான் சரி பண்றேன், அடுத்தடுத்து நீ அந்த சேஞ்சஸ் வந்து நீ பார்க்க போற, உன் லைஃப் புதுசா மாற போகுது அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு வலியுறுத்துறாங்க. அதை நம்ம நிச்சயமாக நம்ம லைஃப்ல வந்து அந்த சேஞ்சஸை வந்து நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். நீங்களும் அதை நம்பி உங்க லைஃப்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்க லவ் லைஃப் அண்ட் உங்களோட மேரேஜ் லைஃப், நினைச்சிட்டு இருக்கிற உங்களுடைய டோட்டல் லைஃபே வந்து நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுறத நீங்க நிச்சயமா பாப்பீங்க. சோல்மேட்ஸ். ஸோ சோல்மேட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான கார்டு. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோல் கனெக்ஷனை வந்து கிரியேட் பண்ண போகுது. அப்போ நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் மை லவ் லைஃப், அடுத்தது என்ன, அடுத்த கட்டம் என்ன எங்க காதல் வாழ்க்கையில, எங்க காதல் கொஞ்சமாவது நகருமா, நாங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருக்கோம், எங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, எங்க லவ் லைஃப் வந்து டோட்டலி வந்து அவ்வளவு தூரம் கன்ஃபியூஸ்டா இருக்கு, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம், அப்படி இருந்தும் நாங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு நிலைமையில இருக்கிறோம், எங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, நாங்க இதை எப்படி கடந்து போறதுன்னு தெரியல, நாங்க ஒரு 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 அழுகையான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் பண்றதுக்குமே கிடையாது,
ஒரு ஒரு ஃப்ரெண்ட் இல்ல எங்க அம்மா அப்பாவும் இந்த லவ் சுச்சுவேஷனை வந்து புரிஞ்சுக்கல, என் பார்ட்னர் கூட என்ன புரிஞ்சுக்கல, நானும் சில நேரத்துல அவங்கள புரிஞ்சுக்க முடியாத சுச்சுவேஷன்ல வந்து இருக்கேன். என்னோட லவ் லைஃப் வந்து மாறுமா, ஏதாவது ஒரு மாற்றம் வந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. அது கிளியரா தெரியுது. யூனிவர்ஸும் அத காதுல கேட்டிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு உங்களுடைய கனெக்ஷன் வந்து ஒரு சோல் கனெக்ஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் கனெக்ஷன். ஓகேங்களா? நீங்க வந்து பிறக்கும் போதே உங்க பார்ட்னர் கூட ஒரு மியூச்சுவலான ஒரு அக்ரிமெண்ட் வாங்கிட்டு பிறக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கார்டு சொல்லுது. அதாவது நீங்க பிறந்து வரும்போதே இவங்கதான் உங்க பார்ட்னர் அப்படின்னு சொல்லி நீங்க 2 பேருமே ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. சோ அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு பாண்ட் இருக்கு, ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஒரு வைப் வந்து உங்க 2 பேருக்குள்ளயுமே இருக்கு. சோ கண்டிப்பா உங்களுடைய சிச்சுவேஷன் அண்ட் உங்களுடைய பார்ட்னரோட சிச்சுவேஷன் உங்க 2 பேருக்குமே ஓவராலா இருக்கக்கூடிய கஷ்டமான ஒரு நிலைமை வந்து மாறி வரப்போகுது. நீங்க எவ்வளவுதான் சண்டை போட்டுட்டு தனிமையில இருந்துட்டு இருக்கீங்க, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, நோ கம்யூனிகேஷன்ல இருக்கீங்க, இல்ல ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, இல்ல சில பேர் பேசிட்டே இருந்தா கூட ஏதாவது ஒரு சண்டை வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டா உங்க பார்ட்னர் கூட ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை, இது எல்லாமே வருது அப்படின்னா எல்லாமே நல்லதுக்குன்னு நினைங்க. உங்களுடைய பார்ட்னர் சைட்ல இருந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனை வந்து நீங்க உணர போறீங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துல வந்து நீங்க வந்து ஒரு மனதார ஒரு ஆத்மார்த்தமான கனெக்ஷனை வந்து நீங்க உணர போறீங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு நெகட்டிவான விஷயத்த கொடுத்தா கூட நீங்க பாசிட்டிவா இந்த சுச்சுவேஷனை வந்து கடக்க போறீங்க. ஓகே, நீ நெகட்டிவா இருக்கியா, என்ன பிடிக்கலன்னு சொல்றியா, ஓகே நீயே வந்து என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, என்னோட சுச்சுவேஷன் வந்து மாறும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியா வச்சுக்கோங்க. இந்த கனெக்ஷன் ஒரு லைஃப் பார்ட்னர் கனெக்ஷன், ஒரு சோல் கான்ட்ராக்ட் கனெக்ஷன், ஒரு பார்ட்னர்ஷிப் கனெக்ஷன் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு உங்களுடைய கனெக்ஷன் வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கறத யூனிவர்ஸ் ஏதாவது அவங்க சைட்ல இருந்து உணர்த்திட்டே இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கார்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ். இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காதல் வாழ்க்கையில கைகூடி வரும், அமைந்து வரும். அதாவது நீங்க ஒரு விஷயத்த வேணாம் வேணாம் வேணாம்னு விட்டு விலகுறீங்க. ஓகே, இது இந்த இந்த விஷயம் இனிமே நமக்கு வேண்டாம்ப்பா, இந்த விஷயத்துக்காக நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டுட்டோம், இந்த விஷயம் நம்ம கைக்கே வரமாட்டேங்குது, எனவே இந்த விஷயம் எனக்கு வேண்டாம், இது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் இந்த விஷயம் இனிமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது அப்படியே முடிஞ்சு போகாது. நீங்க எதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிவீங்களோ அந்த விஷயம்தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு உங்க லவ் லைஃப்ல. எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்க பார்ட்னர் தான் அப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அதாவது இந்த பார்ட்னருக்காக நீங்க கஷ்டப்படாத கஷ்டம் இல்ல, எல்லா வகையிலயும் கஷ்டப்பட்டுட்டு எல்லா வகையிலயும் முயற்சி செஞ்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் சொல்றதுக்கு இல்ல, எனக்கு இனிமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலும் சரி வரலனாலும் சரி என்ன ஆளை விடுப்பா, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க இருக்கீங்க. எதுவுமே வேண்டாம், லவ் வேண்டாம், லைஃப் வேண்டாம், நான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கேன், டிசப்பாயின்மெண்டா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எனக்கு தெரியுது. ஆனா நீங்க இதே மனநிலையில நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சேஞ்சஸ் வரப்போகுதுன்னே தெரியாது. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து அப்படி ஹெவியான ஆக்ஷன்ஸ் வந்து உங்க பார்ட்னர் சைட்ல இருந்து வரும். அவங்கள நீங்க தவிர்க்கணும்னு நினைச்சிட்டே இருப்பீங்க, அவங்க முன்னாடி வந்து நின்னுட்டே இருப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியுதுங்களா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு இருக்குது. யூனிவர்ஸ் சைட்ல இருந்து உங்க பர்சனை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க நினைக்கவே மாட்டீங்க இந்த பர்சன் சைட்ல இருந்து மெசேஜஸ் வரும். நீங்க எப்பெல்லாம் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க மாச கணக்கா வருஷ கணக்கா இந்த நபர்ஸ் கிட்ட இருந்து ஒரு பேச்சு வராதா, ஒரு வார்த்தை வராதான்னு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அப்பெல்லாம் வராது. நீங்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தோன்னே இந்த நபர் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் வர்றது, அவங்க ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, நீங்க பார்க்க கூடாதுன்ற மாதிரி நினைப்பீங்க. இருந்தாலும் ஒரு ஆர்வம் வரும், ஒரு கியூரியாசிட்டி வரும், என்ன அனுப்பிச்சிருப்பாங்க, என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ஒரு வேலை இவங்க ஏதாவது நல்லதா அமைச்சிருந்தா நம்ம நினைச்சது நடந்துருச்சோ, நல்ல மெசேஜஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல ஒரு தாட் வரும். ஒரு பாசிபிலிட்டி, ஒரு நடக்கும்பா நடக்கும், இவங்க எனக்குதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஒரு ஹாப்பினஸ் வரும். அப்படியே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆவீங்க.
என்ன அமைச்சிருக்காங்க இவங்க, என்ன அமைச்சிருக்காங்க, என் பார்ட்னரா, நான் எதிர்பார்த்தேன் என் பார்ட்னரா, என்ன அமைச்சாங்கன்னு சொல்லி தூங்கவே முடியாது. அந்த ட்ரீம்ல கூட அந்த பார்ட்னர் தான் இருப்பாங்க. இல்ல நீங்களா என்ன பண்ணுவீங்க, படுத்துக்கிட்டு அப்படியே கனவு கண்டுட்டே இருப்பீங்க. இப்படி அமைச்சிருப்பாங்களோ அப்படி அமைச்சிருப்பாங்களோன்னு சொல்லி நீங்களா பயங்கரமா ஹாப்பி ஆவீங்க. ஒரு நியூ லவ் ஃபீல் பண்ணுவீங்க. அப்பா இன்னைக்கு நான் ஹாப்பிப்பா, என் பார்ட்னர் சைட்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துருச்சு, ஐ எம் டோட்டலி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு துள்ளி குதிச்சு சந்தோஷப்படக்கூடிய நாட்கள். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ்ல வந்து இதெல்லாம் நீங்க பாப்பீங்க. உங்க பார்ட்னர் சைட்ல இருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஒரு மிராக்கிள்னு வச்சுக்கோங்க, ஒரு மேஜிக்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இத பார்க்கும்போது உங்க மனசு அப்படியே ஹீல் ஆகும், மாறும் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ இதுதான் உங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸாக இருக்கு. 2 of Wands ரிவர்ஸ்ல வந்திருக்குது. சோ நீங்க வந்து லவ் லைஃப்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்றது ஓகே. லவ் லைஃப்னால ரொம்ப உடைஞ்சு போயிருக்கீங்க, நெகட்டிவா இருக்கீங்க, ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கணும்னு ட்ரை பண்றீங்க, இதெல்லாம் ஃபைன். இருந்தாலும் நீங்க உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறீங்களா? உங்க மேல உங்களுக்கு லவ் இருக்கா? உங்க பார்ட்னர் மேல உங்களுக்கு நிறைய லவ் இருக்கு, அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. கார்ட்ஸ் பார்த்தாலே தெரியுது உங்க பார்ட்னருக்கு உங்க மேல நிறைய லவ் இருக்கு, அதுவும் கார்ட்ஸ் பார்த்தாலே தெரியுது. ஆனா உங்க மேல உங்களுக்கு இண்டிவிஜுவலாக லவ் இருக்கா? அது கேள்விக்குறிதான். நிறைய பேர் பார்ட்னரை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், நம்மள கான்சென்ட்ரேட் பண்ண மறந்துரும். அப்போ உங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு வேலை இருக்கும்ல, உங்களுடைய எய்ம், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஆம்பிஷன், பேஷன் ஒண்ணு இருக்கும், அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த நபரையே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். நீங்க விட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த நபர் வந்துருவாங்க உங்களை தேடி. ஏன்னா அவங்க மேல அவங்க அவ்வளோ லவ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க எடுக்க போற ஆக்ஷன்ஸ்லயே நீங்க அதை உணர போறீங்க. ஓகேங்களா? அப்போ உங்க மேல அவ்வளோ லவ் வச்சிருக்கிற அவங்க உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாம எங்க போயிருவாங்க? நீங்க கொஞ்சம் உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களையே நம்பிதான் நீங்க இருக்கீங்க. நீங்க உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள என்ன உங்க மனசு வழி நடத்துதோ அந்த இன்னர் அலைன்மெண்ட்டை நோக்கி போங்க. முதல்ல எதை நினைச்சும் பயப்படாதீங்க. பயந்துட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்குமா, கரெக்டா போகுமா, நான் இதை பிளான் பண்ணிருக்கேன் நடக்குமா, என் பர்சன் வருவாங்களா, ஒரு மாதிரி டவுட்டடா இருக்கீங்க, செல்ஃப் டவுட்டடா இருக்கீங்கன்னு தெரியுது. இதெல்லாம் நடக்குமா என் லவ் லைஃப்ல, இல்ல இதெல்லாம் நடக்காதா, இல்ல இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு ஒரே குழப்ப மனநிலையில வந்து நீங்க இருக்கீங்க. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. ஆல் இஸ் ஃபைன், ஆல் இஸ் வெல், எல்லாமே ஓகே, கரெக்டா வர போகுது. உங்க லவ் லைஃப் எங்கேயும் போல, உங்க பக்கத்திலேயே தான் இருக்கு. உங்க பர்சன் உங்க கூட சண்டை போட்டு போயிருக்காங்களா, வந்துருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட கடங்க. இதுதான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வலியுறுத்துறாங்க ஒவ்வொரு ரீடிங்ஸ்லயுமே. பி பாசிட்டிவ், கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் செல்ஃப். நீ உன்னை பாரு, உன் பர்சனே நீ பாக்குற, நீ ஃபர்ஸ்ட் உன்னை கான்சென்ட்ரேட் பண்ண, உன்னை கவனப்படுத்த அப்படிங்கறத சொல்றாங்க. நீ உன்னை கவனிக்க உன் பர்சன் சைட்ல இருந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்ன, எல்லா ஆக்ஷன்ஸுமே வரும். சோ உங்க காதல் வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. என்ன மேம் காதல் வாழ்க்கையில அடுத்து என்னன்னு கேட்டா நீங்க என்னைய கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றீங்கன்னு உங்களுக்கு டவுட்டா தான் இருக்கு. நீங்க உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் பாருங்க. உங்க காதல் வாழ்க்கையில அடுத்து என்னங்கிறது ஓகே, அந்த காதல் வாழ்க்கையில உங்களையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க, உங்க மேலயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க அப்படிங்கறதுதான் யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க. சேம் கார்ட் நான் இங்க சொன்னதுதான். லவ் யுவர் செல்ஃப், செல்ஃப் கேர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட். நீங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, உங்க நபரை நினைச்சு நிறைய அழுதுட்டு இருக்கீங்க, சாப்பிடாம சிலர் இருக்கீங்க, தூங்காம சிலர் இருக்கீங்க, கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. என் லவ் லைஃப் இப்படி இருக்கு, என் பார்ட்னர் இப்படி இருக்காங்க, என்னோட பார்ட்னர் என்னை தேடி வருவாங்களா மாட்டாங்களான்னு நீங்களா ஒரு டிசிஷனுக்குள்ள வந்துக்கிறீங்க. நீங்களா ஒரு டிசிஷன் எடுக்கும்போது என்ன ஆகுது, மனசு நெகட்டிவா சொல்ல ஆரம்பிக்குது. இல்ல உன் பார்ட்னர் வரமாட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழுகை, ஒரு கவலை வரும் இல்லைங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க டவுன் ஆகுறீங்க. இதனால ஹெல்த் இஷ்யூஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நீங்க நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, லவ்னால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. சோ நீங்க உங்களை கேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ், உங்களுடைய லவ் லைஃப்ல அடுத்த கட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ நீங்க சாலிடா அதை பத்தி விட்டுட்டு உங்க லவ் லைஃப பத்தி கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு
உங்களை கான்சென்ட்ரேட் பண்ண 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 உங்க பர்சனும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்களே உங்களை ஃபோக்கஸ் பண்ணலன்னா உங்க பர்சன் எப்படி உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? உங்க பர்சன் உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. உங்க மேல லவ், உங்க மேல ஒரு கேர் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருங்க. கூடிய சீக்கிரம் உங்க நபர் உங்களை தேடி வர போறாங்க. அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு மிராக்கிளா இருக்க போது. நீங்க எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயத்தை உங்களுக்கு தர போறாங்க. இப்போ இந்த இதை பிரிச்சு பார்க்கலாமா? ஓகே, யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 4 மந்த். அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆக்ஷன், அதாவது அடுத்த கட்டம் உங்க காதல் வாழ்க்கையில என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் 4 மந்த்க்குள்ள நீங்க இந்த லவ் லைஃப்ல சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு தெரியுது. ஜூலை, ஓகே, இந்த மந்த். அப்போ உங்களுக்கு இந்த மந்த் முடிய போகுது. இந்த மந்த்லயே உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் குட்டி குட்டியா சேஞ்சஸ் வந்து உங்க பர்சன் சைட்ல இருந்து பார்த்திருப்பீங்க. நான் சொல்றது பாசிட்டிவ் சேஞ்சஸ் மட்டும் கிடையாதுங்க, நெகட்டிவான சேஞ்சஸையும் சொல்றேன். என்ன மேம் இப்படி சொல்றீங்க? பாசிட்டிவா அந்த பர்சன் சைட்ல இருந்து ரிப்ளை வந்தாதானே? நோ, நெகட்டிவாகவும் சில பேரு அதீதமா யூனிவர்ஸ் வந்து அவங்க மனசுல போய் ஒரு வேலையை செய்யறாங்க, உங்களுடைய ஞாபகத்தை வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டே இருக்காங்க எனர்ஜிஸ் மூலியமாகனா, உங்க பர்சன் வந்து பாசிட்டிவா மட்டும் பிஹேவ் பண்ண மாட்டாங்க, அதீதமா நெகட்டிவா பிஹேவ் பண்ணுவாங்க. வழக்கத்தை விட ரொம்ப கோவமா இருப்பாங்க, ரொம்ப கத்துவாங்க, ஒரு மாதிரி நெகட்டிவா பிஹேவ் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு சைன் தான் உங்க பர்சன் உங்ககிட்ட வர போறாங்கிறதுக்கு. அதுவும் ஒரு சைன் தான். சிலர் சைட்ல இருந்து எந்த ஆக்ஷனுமே இருக்காது, அப்படியே அமைதியா இருப்பாங்க. அப்படின்னா அவங்க திங்க் பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. ஏன்னா அவங்க உங்க மேல லவ்வபிளா இருக்காங்க. உங்களுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணணும், சர்ப்ரைஸா ஒண்ணு பண்ணணும், உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்க மேல ஒரு லவ் வச்சிருக்காங்க. சோ அந்த லவ் வந்து உண்மைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போல இருந்தே அவங்க மனசுல இந்த மந்த்ல இருந்தே ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். நீங்க கிளியரா வாட்ச் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்படியே அந்த பர்சன் சைட்ல இருந்து சேஞ்சஸ் வரலனாலும் விட்டுருங்க. அவங்க மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா நெக்ஸ்ட் 4 மந்த்ஸ்ல நீங்க சேஞ்சஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. உடனே என் பர்சன் சைட்ல இருந்து எந்த சேஞ்சஸுமே வரல மேம் அப்படின்னு நினைக்காதீங்க. வரும், டைம் கொடுங்க. சேஞ்சஸ் வந்து இமீடியட்டா பார்க்க முடியாது, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் பார்க்க முடியும். அடுத்து இந்த கார்டு பார்க்கலாம். இந்த ஓகே, ஜனவரி வந்திருக்குது. நெக்ஸ்ட் 4 மந்த்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கப்புறம் அந்த ஒரு டிசம்பர், என்ன சொல்றது, ஒரு நவம்பர்க்குள்ள அந்த சேஞ்சஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். ஜனவரி அப்படின்னும் போது நான் திருமணம் சொல்லியிருந்தேன் இந்த கார்டுல. ஸோ நிறைய பேருக்கு நெக்ஸ்ட் 2026ல அந்த முதல் மாசமே திருமணத்திற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஜனவரியில திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, யோகம் வந்து நிறையவே இருக்கு. நான் அப்படியே கார்ட்ஸ் வச்சு செக்யூர் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கார்டையும் பார்த்துட்டு செக்யூர். இந்த சீட்ல என்ன இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் 7 மந்த்ஸ் தான் நமக்கு நிறைய வந்திருக்குது. ஓகே, அப்போ டோட்டலா வந்து உங்களுக்கு அந்த பிப்ரவரி ஜனவரிக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். நான் சொல்றது 2026 பிப்ரவரி ஜனவரிக்குள்ள இந்த பர்சன் சைட்ல இருந்து ஒரு நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். உங்க காதல் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி கண்டிப்பா போகிறத நீங்க பார்க்க முடியும். கொடுக்கறது டைம் தான் நீங்க நிறைய கொடுக்கணும். இந்த டைம் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹீல் பண்ணும். ஓகே, ஜூலை, ஜனவரி, நெக்ஸ்ட் 7 மந்த்ஸ் அண்ட் 4 மந்த்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா டோட்டலி உங்களுக்கு நெக்ஸ்ட் பிப்ரவரிக்குள்ள கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? பாருங்க, ஜனவரி, ஜூலை, நெக்ஸ்ட் 4 மந்த்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் 7 மந்த்ஸ் அப்படின்னு வந்திருக்குது. அப்போ உங்களோட எஃபர்ட்டை
உங்களுடைய பாசிட்டிவான மைண்ட் செட்டை இந்த ஜூலைல இருந்து, இப்ப ஜூலை வந்து முடிய போகுது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க பார்க்க முடியும். ஃபெப்ருக்குள்ள ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். எனக்கு தெரிஞ்சு மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தா கூட நீங்க இந்த ஜூலை லாஸ்ட்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னையில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட ஜான்வரி பிப்ரவரி வரைக்கும் நீங்க உங்களோட மைண்டை வந்து பாசிட்டிவா வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு மிராக்கிள், ஏதாவது ஒரு சிங்கிள் வேர்ட்ஸாவது உங்க பர்சனல் சைட்ல இருந்து வரதை நீங்க பார்க்க முடியும். ஓகே, நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் ரீடிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபாஸ்டா சொன்னா புரியாது. நான் ஸ்லோவா தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் வந்து யாரும் ரொம்ப ஸ்லோவா இருக்கு வீடியோ, ரொம்ப ஸ்லோவா சொல்றீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. எனக்கு எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்லோவா மைல்டா சொல்றேன். கடகட கடகடன்னு போனா அது பாட்டு, ரீடிங்ஸ் கிடையாது. ஸோ ஸ்லோவா தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் புரியணும். படிச்சவங்க மட்டும் பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே என்னோட வீடியோ பாக்குறாங்க. கிராமங்கள்ல இருந்து கூட பார்ப்பாங்க. அவங்களுக்கும் புரியணும் அப்படின்னா நான் ஸ்லோவா தான் சொல்ல முடியும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவான விஷயங்களை தவிர்த்துட்டு பாசிட்டிவான விஷயங்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல இன்னையில இருந்து உருவாக்குவோம். நல்லதே உருவாக்குவோம். ஓகேங்களா? ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. ஏன்னா பர்சனலாக ரீடிங்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, உங்களுடைய பிரச்சனை என்ன, எங்க ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பேரண்ட் சைடா இல்ல உங்க சைடா, உங்க பார்ட்னர் சைடா, இதுக்கு என்ன சொல்யூஷன் யூனிவர்ஸ் சைட்ல இருந்து தராங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்ன டீட்டெயில்ஸ் நான் அங்க சொல்றேன். பிரைஸ்லெட்ஸ் வேணும் அப்படின்னாலும் சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டெய்லியும் பிரைஸ்லெட்ஸ்க்கான போஸ்ட் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். ரோஸ் குவார்ட்ஸ் பிரைஸ்லெட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு, செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. டாடா, பை பாய், தேங்க்யூ, லவ் யூ கைஸ்.